அரசியல்வாதிகள் சாட்டையால் அடிப்பதாலோ இல்லை வேறு ஏதாவது யாகங்களை நடத்துவதாலோ இது போன்ற குற்றங்கள்லாம் குறைய போகிறது கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பொதுவாகவே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா ஒரு டயலாக் சொல்கிறாங்க இல்லையா, அது வெறும் டயலாக இல்லாமல் இதில் கண்டிப்பாக வேணும், மற்ற விஷயங்கள் இருக்க இல்லையோ. அது மணிப்பூராக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நடந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த கொடுமையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது. இப்போ அந்த வேலையை செய்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் நல்லா தெரியும், அவருக்கு சட்டப்படி இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி சட்டப்படி அதை முன்னெடுத்து சம்மந்தப்பட்ட நபர் கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துலாம். இந்த கேள்வியை கேட்டார் பாருங்க ஒருத்தர், அவரும் ஒரு வழக்கறிஞர். அவர் இந்த மணிப்பூரில் நடந்ததுக்கு வழக்கு தொடுத்திருக்காரு, சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அதை அவர் பதிவிடலாம். பொள்ளாச்சியில் நடந்தது, அதுக்கு எவ்வளவு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சம்மந்தப்பட்டவங்க எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை இங்கே பதிவிடலாம். ஏன்னா இப்படி கொடுக்கப்படும் தண்டனைகள் பகிரங்கமாக்கப்படும் போது தான் அடுத்து நாம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால், இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் நமக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வரும்.